தேனி மாவட்டம் கும்பக்கரை ஃபால்ஸ். பைக்லேயே வந்து நம்ம நினச்ச இடத்துக்கு போகிறது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு மிச்சமுங்க. கிட்டத்தட்ட நம்ம ராமநாதபுரத்துலேருந்து இந்த கும்பக்கரை ஃபால்ஸு கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 350 கிலோமீட்டர். இதே நம்ம காரில் போனோம்னா கிட்டத்தட்ட 4000 ரூபா செலவாகும். நான் பைக்லேயே போகிறேன், செலவு மிச்சம், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். கும்பக்கரை அருவி இன்னும் 9 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதே மாதிரி சோத்துப்பாறை அணை வந்து இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது. சோத்துப்பாறை கும்பக்கரைக்கு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்களை வரவேற்கும் விதமாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய மாந்தோப்பு இருக்குங்க. நீங்கள் ரோட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது 2 பக்கம் மாம்பழம் இருக்கும். அழகாக உங்களை பார்க்குறக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது கும்பக்கரை ஃபால்ஸில் வந்து ஒரு இறங்கி ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு நடந்து போகணும். ஒரு 1/2 கிலோமீட்ரு ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை 400 மீட்டர் தான் இருக்கும், நடந்து போயிடலாம். கும்பக்கரையில் வந்து எப்போவுமே தண்ணி வரும். நம்ம வந்து குற்றாலம் மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே திடீர்னு வெளில வரும், திடீர்னு குளிக்க விட மாட்டாங்க. ஆனால் கும்பக்கரையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே குளிக்க விடுவாங்க. அங்கே தண்ணி வந்து மிதமான தண்ணி வரும், நம்ம ஏமாறவே மாட்டோம். அதனால் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ஆற்று மீன் இருக்கும். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்க, சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விலையும் கம்மி. அதேமாதிரி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி அந்த ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா நல்ல வயல்வெளி இருக்கும். அது பக்கத்தில் தென்னந்தோப்பு, மலை முகடுகள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நம்ம மனசு. நைட்டு ரைடு வர்றதுமே ஒரு அழகாக. அதை முடிச்சுட்டு அப்படியே திரும்ப அங்கேருந்து நைட்டு ஒரு ரைடு கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரம் தான், கரெக்டாக வந்து சேர்ந்துடணும்.